ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்த ஒரு காட்டரபி இப்படி ஒரு நாள் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். சஹாபாக்கள் வாள்களை எல்லாம் உருவி என்ன ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பேசிவிட்டானே என்று அவனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை எனக்கு அருகிலே அமர வையுங்கள் என்றார்கள். அவரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகிலே அமர வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதத்திலே கேட்டார்கள், என்ன அனுமதி உங்களுக்கு வேண்டும் என்றார்கள். அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி வேண்டும். அப்படியா? யாரிடம் விபச்சாரம் செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய தாயோடு விபச்சாரம் செய்ய நீங்கள் விரும்புவீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். நீ பெற்றெடுத்த உன்னுடைய மகளோடு நீ விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். உன்னுடைய சகோதரியோடு நீ விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய தாயினுடைய சிறிய தாய் இருப்பாளே, சின்னம்மாள், அவளோடு விபச்சாரம் செய்ய விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் நீ யாரிடத்தில் விபச்சாரம் செய்ய போகிறாளோ அந்த பெண் யாருக்காவது தாயாக இருப்பாள், யாருக்காவது மகளாக இருப்பாள், யாருக்காவது மாமியாவாக இருப்பாள், யாருக்காவது சின்னம்மாவாக இருப்பாள். உன்னுடைய தாயிடத்திலோ உன்னுடைய மகளிடத்திலோ உன்னுடைய சின்னம்மாவிடத்திலோ உன்னுடைய சகோதரி இடத்திலோ யாராவது இப்படி அனுமதி கேட்டால் நீ அனுமதிப்பாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் இது ஒரு அருவருக்கத்தக்க காரியம், இது ஒரு பெரும்பாவம். உடனே அந்த நபி தோழர், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளமெல்லாம் சுத்தமாக, என்னுடைய ஈமான் உறுதிப்பட, இது போன்ற பாவங்களை நான் நினைத்து கூட பார்க்காமல் இருக்க எனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நெஞ்சின் மீது கை வைத்து, யா அல்லாஹ், இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவரை விட்டும் சைத்தானை தூரமாக்கு யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே,